வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ? எல்லோரும் நலம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்று அவசரம், ரஷ், எங்கும் எதிலுமே அவசரம். நின்று நிதானமாக யோசிக்க நேரம் யாருக்குமே இருப்பதில்லை. இப்ப கதை கேட்கே அவருக்கு துவங்கிட்டார் அவசரம். நான் முடிக்காமல் துவங்கிட்டார். இதுதான் அவசர வாழ்க்கை. இந்த அவசரமான வாழ்க்கை முறையில் எல்லாமே அவசரம். வீதியில், வேலையில், வெளியில் என்று எப்போதுமே எல்லோரும் அவசரப்பட்டே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது நான் இங்க வந்த அப்புறம் இந்த அவசரத்தை பற்றி யோசிக்கிறேன், கதைக்கிறேன், திங்க் பண்ணி நினைக்கிறோம். அங்க ஊர்ல அப்படி ஒரு அவசரம் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. சின்ன பிள்ளையா இருந்தாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தபடியா எங்களுக்கு அறிவு வளரையில இப்ப இங்க வளர்ந்தபடியால் 24 மணி நேரம் போதவில்லையோ என்று கூட யோசிக்க வேண்டி இருக்கிறது. அமர ஒரு விடயத்தை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான வாழ்வியலுக்குள் நாங்கள் சிக்கி தவிக்கிறோமா? கணவன் மனைவியுடன் பேச நேரமில்லை, பிள்ளைகள் பெற்றாருடன் பேச நேரமில்லை. அப்படி அவசரம், எங்கும் அவசரம், எதிலும் அவசரம். இல்ல அவசரமான சிந்தனை அதுதான் காரணமாக. ஏன்னா நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த சிந்திக்கிறோம், கணக்கை செய்யணும்னு ஆசைப்படுறால இந்த அவசரம். சில பேர் அப்படி இல்லை, அவர்கள் குடும்பத்துல சந்தோஷமா பிள்ளைகளோட பேசி பறஞ்சு இருக்கிறார்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். காலை விடிந்ததும் கட்டிலை விட்டு எழும்பியதும் அவசரப்பட்டு குளியலறையிலிருந்து வேலைக்கு போகும் வரை ஒவ்வொருவரும் தினம் படும் அவசரம் இருக்குதே அப்பாடா, அதை சொல்லி வேலை இல்லை. அப்படி எங்கும் எதிலும் எல்லார் வீட்டிலுமே அவசரமே தான் தாண்டவமாடுகிறது. இன்று இந்த உலகம் மக்களை அவசரமாக ஓடவிட்டே ஒரு அவசரமான வாழ்வியலுக்குள் மனிதரை சிக்கவும் வைத்துள்ளதோ என்றே யோசிக்கவும் வைக்கிறது. அதுதான் உண்மை ஐயா. அவசரமாக நினைக்கவும் தோன்றுகிறது. அப்படி ஒரு அவசரம் எங்கும் எதிலும். ஒரு நாளில் 24 மணி நேரமே போதவில்லை என்றே பலர் ஓடுகிறார்கள். மரதன ஓட்டம். அவர்கள் ஓடும் இந்த வாழ்வியல் ஓட்டத்தில் அவர்களுக்கும் தெரியாமலேயே அவர்கள் தங்கள் குடும்பங்களை விட்டும் ஓடுகிறார்கள். அதன் நிதர்சனம் அவர்களுக்கு இன்று புரியவில்லை. ஏன் இந்த அவசரம், படபடப்பு, துடிப்பு என்று எப்பயாவது யாராவது நின்று நிதானமாக சிந்தித்ததுண்டா? அதுக்கு காரணம் தேவை அதிகரித்திருக்கிறது. எங்க மக்கள்கிட்ட ஆசைகள், தேவைகள். இப்ப ஓகே, ஒரு வீட்டுல இருக்கிறோம்னா வீடுல இருக்க இந்த வீடை விட பெரிய வசதியான வீடு வேணும், இந்த காரை விட பெரிய வசதியான கார் வேணும். அப்படி சிந்தனை எங்க ஓட்டம் எல்லாம் இந்த அடுத்த லெவல், அடுத்த இதுக்கு போவதற்கு தான் காரணம். வீட்டை இடிச்சு போட்டு பெருசாக்குறது, அடிக்கிறோம். அப்படி இல்லை. அதுவும் உண்டு. மற்றது நாங்கள் ஒரு குறுகின காலத்துக்குள் திடீரென்று முன்னேறணும் நினைக்கிறோம். என்ன குறுகின காலத்துக்குள் திடீரென்று முன்னேறணும் என்று நினைத்தால் இந்த ஓட்டம் தான் ஓட வேண்டும். அவசரம். ஏன்னா எல்லாரும் ஒரு 25-30 வயதுல வெளிநாடுகளுக்கு வந்திருப்போம், புலம்பெயர் தேசத்துக்கு வந்திருப்போம். அப்ப மற்றவன் வீடு, வாசல், கார், இந்த மங்களா எல்லாம் எடுத்தோம். எங்களுக்கும் அதில் ஒரு ஆசை வருது. அப்ப அந்த ஒரு ஷார்ட் பீரியட்டுக்கு நாங்கள் முன்னேறணும் என்றால் நிச்சயமாக பறந்தடித்து ஓடத்தான் வேண்டும். அதுதான். அது மட்டும் இல்லை, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வோம். எங்க வசதி என்ன, எங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யலாம். நாங்கள் ஒரு வயசு போனோம், அப்புறம் பொல்லு பிடிச்சு கொண்டு ஓடையிடாது. அதுக்காக தான் இப்ப இளமை பருவத்தில் ஓடுறோம். பதறாத காரியம் சிதறாது என்பார்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள். இவை இந்த மனிதர்கள் ஆளாய் பறப்பதை காட்டும் அற்புதமான வரிகள். இதை கேட்டு நடக்க மனிதர்களுக்கு எங்கே நேரம் இருக்கிறது? இதை கேட்க யாருக்குமே நேரம் இல்லை. மனிதர்களுக்கு கஷ்டம், துன்பம், வேதனை, பிரச்சனைகள் வருவதுண்டு. இப்படியான இக்கட்டான வேளைகளில் நாம் எப்படி இதிலிருந்து மிக விரைவாக வெளியேறி விடலாம் என்று எமது எண்ணம், மனம் நினைக்கும். அதை நினைத்தே நாமும் செயல்படுவோம். அதற்காக சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று திடீர் முடிவுகளை எடுப்பது சரியா? அதை நடைமுறைப்படுத்துவதும் சரியா? பல வேளைகளில் உங்கள் அவசர திடீர் முடிவுகளால் உங்களை அது மேன்மேலும் பல சிக்கலுக்குள்ளும் பல பிரச்சனைகளுக்கும் தள்ளியும் விடுவது உண்டு. இதை பலர் தங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் கடந்தே வந்திருப்பார்கள், அனுபவித்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போறோன்னு யோசிச்சு கொண்டிருந்தீங்கன்னா காசு வரும் யோசிச்சு கொண்டு நீங்க செய்யவே மாட்டீங்க. ஒரு பயணத்தை செய்ய மாட்டீங்க, ஒரு வெக்கேஷனை போக மாட்டீங்க. ஆனால் ஒரு கிரெடிட் கார்டையால் அடிச்சு முயற்சியை செய்து போனீங்கள் என்றால் ஓகே, கிரெடிட் கார்டில் பே எடுத்துட்டேன், யூஸ் பண்ணிட்டேன், அதை பே அவுட் பண்ணுவீங்க, அதுக்காக உழைப்பீர்கள். ஆனால் அவசரம்ன்றது அதை யூஸ் பண்ண கூடாது. அந்த வீடை நாங்கள் முயற்சி, அது ஒரு அடுத்த லெவலுக்கு சிந்திச்சு போறபடியாக தான் செய்யக்கூடிய இருக்கு. இல்லாட்டி நாங்கள் அப்படியே இருப்போம். எனவே மக்கள் பணத்துல சில பேர் என்ஜாய் பண்ணிக்கணும். அது அடுத்த லெவல், அடுத்த சிந்தனை. அது அப்ப இல்லை. ஒரு சராசரி ஒரு மனுஷன் முயற்சி இருக்க வேணும். அது அப்பால் பட்டு நாங்கள் அதை கடந்து போய்க்கான்னு சில அவசரம் என்ற வீட்டுக்கு உள்ளாக்கப்படுகிறோமோ எங்களுக்கு தெரியல.
எனவே எந்தவித பிரச்சனைகளுக்கும் நீங்கள் அவசரப்பட்டு உடனடி தீர்வை எடுப்பதை விட்டு நின்று நிதானமாக யோசித்து சரியான தீர்வை எடுப்பது உங்கள் குடும்பத்தில் உள்ளவருடன் அதை கதைத்து மீளவும் அதை பரிசீலித்து அதை செயல் வடிவத்தில் கொண்டு வருவது நல்லது. பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்றது அதுதான் கட்டாயம். ஏனென்று சொன்னால் இதில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லி ஒரு ஆள் யோசித்து ஒரு முடிவை எடுப்பாரே, ஆனால் அதில் சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது வீட்டில் உள்ள அனைவருமே அவரை பாயிண்ட் அவுட் பண்ணுவார்கள். வேற ஒருவரையும் கேட்காம எடுத்தன் கவுத்தன் செய்கிற இப்ப எவ்வளவு பிரச்சனைக்கு மாட்டி போய் இருக்கிறோம் என்று சொல்லி கனவே இல்ல இருந்தாலும் அவர்கள் சொல்வதற்கே ஒரு இடம் விடுவான். என்ன அவே இதுல சேர்த்தீர்களா இருந்தால் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவுதானே என்று சொல்லி ஒரு வேற வழிகளை தேடக்கூடியதா இருக்கும். அது சிவான உண்மை, அது உண்மை. ஆனால் அவர் தோத்தபடியே தான் அந்த வசனம் இல்லை என்று கேட்டால் வெற்றி அளிக்க மூச்சு பேச்சு காட்டாம இருப்பேன். நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம், ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல நண்பர்களாக பழகி தாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு மன வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் நிச்சயமாக எடுத்தேன் கவுத்தேன் என்று சொல்லி ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. இவரை நான் திருமணம் செய்தால் நான் என் வீட்டில் என் பெற்றாருடன் இருக்கும் பாதுகாப்பை அன்பை தருவாரா என்று ஒரு பெண் யோசிக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு ஆண் இந்த பெண்ணுடன் நான் திருமணம் செய்து கொண்டால் என் வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்குமா என்றதை கட்டாயம் சிந்திக்க வேண்டும். அதுக்கு வாய்ப்பில்லை ஐயா. ஏன் வாய்ப்பில்லை? இப்ப டீம் ஒர்க் ஐயா, கூட்டு முயற்சியில் சொல்லுவார்களே செய்யலாம். அப்படி இருந்தா டீம் ஒர்க் கட்டாயம் ஒர்க் பண்ணும், ஒர்க் அவுட் பண்ணும். இல்லை, ஏனென்று சொன்னால் இப்ப அவர்களுடைய வயது ஒரு பருவ வயதில் இருக்கிறபடியா உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் முடிவை எடுப்பீர்களா இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரச்சனை விடுவதாகவே ஆக்குவீர்கள். எனவே நின்று நிதானமாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை அவசரம் இல்லாது ஆறுதலாக சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மிகவும் நல்லதொரு வாழ்க்கையாகவும் ஒரு அன்பான வாழ்க்கையாகவும் உருவாக்கிக் கொள்ள முடியும். இந்த அவசரமான உலகில் சில முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்காதீர்கள், ஆறுதலாக யோசித்து முடிவு எடுங்கள். சில அவசரங்கள் சில பிரச்சனைகளுக்கு உங்கள் டைம் ஒரு மருந்தாக கூட அமையலாம், அல்லது அந்த நேரம் எடுப்பதன் மூலம் அந்த நேரமே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தரக்கூடியதாக இருக்கும். எனவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லி முடிவெடுத்து பல சிக்கல்களுக்குள் மாட்டி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். சேர்ந்து எல்லாம் குடும்பமா இருந்து சேர்ந்து ஒரு முடிவெடுத்து செய்தால் அதில் ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் இலவாக பாயிண்ட் அவுட் பண்ணாம தாப்பிக்கொள்ள முடியும். எனவே எல்லாருமே பிரச்சனையை சிறந்த வழியில முடிவெடுக்க இயலாது. அனுபவங்கள் தான் பல முடிவுகள் சிறந்த ஆசான். ஆனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். எனவே நீங்கள் நல்ல ஒரு முடிவை அமர இருந்து உங்கள் வாழ்க்கையை வளம் பெற வாழுங்கள். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க, அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.